சக்கரத்தை பயன்படுத்தி எதை செய்தான்? மண்பாண்டங்கள். கற்கருவிகளுக்கு கைப்பிடிகளை எதில் செய்தான்? எலும்பு, மரம். குடிசைகள் எந்த வடிவத்தில் புதிய கற்கால மனிதன் அமைத்தான்? வட்டம் அல்லது நீள்வட்ட வடிவம். புதிய கற்கால மனிதன் எந்த தொழில் செய்தான்? பயிர் தொழில், விவசாயம். புதிய கற்கால மனிதன் எப்படிப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினான்? செதுக்கப்பட்ட நயமான கூர்மையான கருவிகள். புதிய கற்காலத்தில் யாரை புதைக்கும் பழக்கம் இருந்தது? இறந்தோரையும் அவர்கள் பழகிய விலங்குகளையும் வீட்டின் முற்றத்திலேயே. எந்த கற்கால மக்கள் தாங்கள் பயன்படுத்திய மண்பாண்டங்களின் மேல் வண்ண ஓவியங்கள் வரைந்தனர்? செம்பு கற்காலம். செம்பு கற்கால மக்கள் எந்த நாகரிக காலத்தை சேர்ந்தவர்கள்? ஹரப்பா நகர நாகரீகம். தொல்பழம் காலம் என்பது பழங்காலத்திற்கும் முற்பட்ட காலம். இரும்பினால் கருவிகள் செய்த காலம் டேஸ் எனப்படும். இரும்பு காலம். எந்த கால நாகரீகம் இரும்பு காலத்தை சார்ந்தவை ஆகும்? வேதகால நாகரீகம். புதிய கற்கால கருவிகள் கிடைக்கும் தான்றிக்குடி எங்கு உள்ளது? கொடைக்கானல் மலை. இரும்பு கற்காலத்தில் இரும்போடு குரோமியத்தை சேர்த்து எதை செய்தனர்? சில்வர். செம்பு மற்றும் வெள்ளியத்தை சேர்த்து எந்த உலோகம் செய்யப்பட்டது? வெண்கலம். செம்பும் துத்தநாகத்தை சேர்த்து எந்த உலோகம் செய்யப்பட்டது? பித்தளை. எந்த கற்கால மனிதன் சக்கரத்தை கண்டுபிடித்தான்? புதிய கற்காலம். புதிய கற்காலத்தில் முக்கிய மாற்றம் எது? உணவு உற்பத்தி. கற்கால மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது? செம்பு. நாம் வாழும் காலத்தை டேஸ் காலம் என்கிறோம்? கணினி காலம். செம்பு, கல் இரண்டையும் பயன்படுத்திய காலம் டேஸ் எனப்படுகிறது? செம்பு கற்காலம். தொன்மை இந்தியாவின் முதுபெரும் நகரம் எது? பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ராவி கரை பகுதிகள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆட்சி செய்த போது கிபி 1856 பஞ்சாபில் சிந்து நதியின் கிளை நதியான ராவி நதிக்கரையில் எதை அமைத்தனர்? இரும்பு பாதை. ராவி நதிக்கரையில் இருந்த மணல் மேடுகளில் கிடைத்த செங்கற்களை வைத்து அங்கு எந்த ஆண்டு அகழ்வாராய்ச்சி செய்தனர்? கிபி 1921. ஹரப்பா என்ன சிந்து மொழி சொல்லுக்கு என்ன பொருள்? புதையுண்ட நகரம். சிந்துவெளி நாகரிகம் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? சுமார் 4700 ஆண்டுகள். சிந்துவெளி நாகரிகத்தை போன்ற இந்தியாவில் வேறு புதையுண்டு கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் எவை? மொஹஞ்சதாரோ, சான்குதாரோ, கலிபங்கன், லோத்தல். சிந்துவெளி நகரங்களின் கோட்டை பகுதியில் கட்டமைப்பு நுணுக்கங்கள் எது மிக்க அமைக்கப்பட்டிருந்தன? பெருங்குளம். குளத்தில் நீர் கசியாமல் இருக்க எதனால் இணைத்து கட்டப்பட்டு இருந்தது? மெழுகு பூசிய சுட்ட செங்கற்களால்.